அப்படி ஆட்டத்தை ஆடணும். அப்படி ஆட வேண்டும் என்றால் என்ன செல்ஃப் கான்பிடன்ஸ், எந்த அளவிற்கு உழைப்பு, எந்த அளவிற்கு பயிற்சி உங்களுக்கு இருக்கணும். மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களில் சில விஷயங்களை ஓபன் ஆக்கு. வாயின கேளு. நான் ஒரு கதையோட நான் நிறைவு செய்றேன். எனக்கான நேரம் நெருங்குகிறது. ரொம்ப ரொம்ப பிடித்தமான கதை. நீங்க வாட்ஸ்அப்பை பயன்படுத்த கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். வாட்ஸ்அப்ல இது ரொம்ப ஃபேமஸ். இந்த கதை ரொம்ப ஃபேமஸ். இந்த கதை நான் ஹாங்காங்ல பேசினது. நான் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்குது. எனக்கு டைம் பாஸ் கிடையாது குழந்தைகளை, பொழுதுபோக்கு. கெட்ட வார்த்தை அது, தெரியுமா உனக்கு? சும்மா இருந்தாலே போயிடும். நீ என்னத்துக்கு போகிற? இப்போ நீ போக்குனியா? 1:30 மணிக்கு வந்த, இதோ 2 ஆச்சு, 3 ஆச்சு, 3:30 ஆயிடுச்சு, இதோ கொஞ்ச நேரத்தில் எல்லாம் துரத்தி விட்டுருவாங்க உன்னை வெளில. அவ்வளோதான், போகணும். அதுவும் நீ என்ன அடுத்த மார்ச் ஏப்ரல் வரைக்கும் தான் இந்த ஸ்கூல்ல வச்சுட்டு அப்புறம் துரத்தி விட்டுருவாங்க, போகணும். அவ்வளோதான். அந்த 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 விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மள எந்த விதத்தில் வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப மன தெளிவுல இருக்கணும். எனக்கு வந்து பொழுதுபோக்கு கிடையாது, ஆனா எனக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. என்டர்டெயின்மெண்ட் இல்லாம எப்படிங்க இருக்கிறது? இப்ப நான் பேசுறது கூட தான் கேக்குறீங்க, நம்ம நல்லா பேசுது இல்ல அப்படின்னு. என்டர்டெயின்மெண்டா எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்றது பேசுறது கேக்குறீங்களோ இல்லையோ? என்டர்டெயின்மெண்ட் இல்லாம மனசு ரொம்ப வாடி போயிருங்க. we need entertainment. என்னுடைய என்டர்டெயின்மெண்ட் என்னவா இருக்கு தெரியுமா? என்னுடைய என்டர்டெயின்மெண்ட் என்னன்னா, நீ சொன்னா ஆச்சரியப்படுவ, தலையில அடிச்சுக்குவ, புக் ரீடிங். ஐயோ, இத போய் என்டர்டெயின்மெண்ட் இந்த அம்மா சொல்லுதுன்னு. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிப்பேன். இந்த இவ்வளோ பெரிய பேக் இருக்குன்னா 3 புக் இருக்கு உள்ள. ஒரு புக் இல்லாம இன்னொரு புக், இன்னொரு புக் இல்லாம இன்னொரு புக் படிச்சுக்கிட்டே இருப்பேன். கிளாஸ்க்கு இல்ல, தனித்தனியான புக்ஸ். ஏதாவது ஒரு புக்